கடவுள் இல்லைங்கிறத தீர்க்கமாக பேசிட்டு நிறைய பாமர மக்களை கடவுள் இல்லைங்கிற கருத்தை ஏற்றுக்கொள்கிற மாதிரியான அமைப்பு ஏற்பட்டுருச்சு. பகுத்தறிவுவாதி ஒருத்தர் கேட்குறாரு, உலகத்தில் இருக்கிற ஆன்மீகவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்த்துக்குங்க, கடவுள் இன்னாருன்னு குறிப்பிட்டு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறார். பாருங்க அவருடைய பகுத்தறிவுவாதியினுடைய தாகம் எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு பாருங்க. இந்த சக்தியினுடைய மூலம் தான் கடவுள். இப்போ விஞ்ஞானம் சக்தியை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குது. அந்த சக்தி எங்கிருந்து, அந்த எனர்ஜி, ஒவ்வொரு மேட்டருக்கும் என்னென்ன வகையில் எனர்ஜி வருது, ஐன்ஸ்டீன் போன்ற பெரிய விஞ்ஞானிகள் E=mc². இப்போ அவங்களுக்கு பொருளாதாரம் இருக்கும், உடலில் நோய் இருக்காது, நன்மைகளை அனுபவிக்க வேண்டுங்கிற கட்டாயம் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் நன்மைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது எந்த காலத்துலையுமே பயன் தராது. ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். இப்போ ஒவ்வொருத்தருமே என்லைட்மெண்ட் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எது அப்படின்னு பேசினோம். அப்போ அதில் வந்து நம்ம மனசுக்குள்ளே தோன்ற கொஷின்ஸ், நம்மளோட தேடல் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்குங்கிற மாதிரி ஒரு டாக் வந்துச்சுங்க. இப்போ அந்த கேள்விகளை நம்ம எப்படி அகெயின் இம்ப்ரூவ் பண்ணி எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுங்க? ஒவ்வொரு மனிதனுமே இறைவனால் படைக்கப்பட்ட நிலையில் இந்த உலகத்தில் வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம். இந்த வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய பாடமாக இருக்குது. ஏன் இறைவன் படைச்சிருக்கிறார் அப்படின்னா, இல்லை ஏன் நம்ம இங்கே உருவாகிருக்கிறோம் வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம முன்னால் செய்த கர்மாஸ், வினைகள், செயல்கள், கர்மா, அப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். அது செய்ததுக்கு காரணம் சில நன்மைகள் அடையணும், சுகத்தை பெறணும், பல நன்மைகளையும் சுகத்தையும் பெற்று வாழ்க்கையில் முழுமை பெறணுங்கிற நோக்கத்தில் நம்ம பல செயல்களை, வினைகளை செஞ்சுருக்கிறோம். அப்படி செஞ்சிட்டு இருந்ததில் நம்ம முழுமையான அமைதி பெறல, முழுமையான சுகம் பெறாதனால தான் அதன் தொடர்ச்சியாக மீண்டும் நம்ம இந்த பிறப்பை எடுத்துருக்குறோம். இப்போ எடுத்து மீண்டும் அந்த சுகத்தை நோக்கி, முழுமையை நோக்கி நம்ம பயணிக்கிறது தான் இந்த வாழ்க்கையாக இருக்குது. இப்போ அப்படி நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற நிலையில் நம்முடைய நோக்கத்தின் அடிப்படையில் சுகத்தை நோக்கி போகிற வகையில் இந்த வாழ்க்கையில் நடக்கிற சில இன்பங்களும் துன்பங்களும் நம்ம சூழ்ந்து வரும். ஏன்னா முழுமைங்கிறது வேறாக இருக்கிற போது குறைபட்ட நிலையில் இன்பமும் துன்பமும் எல்லா மனிதரையும் கட்டாயம் சூழ்ந்து வரும். அப்போ இன்பம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆனந்தப்பட்டுருவான், மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷப்பட்டுருவான். கண்டிப்பாக. எப்போவெல்லாம் துன்பம் வருதோ அப்போ மனிதன் ஆழ்ந்து சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இதுதான் நம்மை கொண்டே, நம்முடைய கர்மங்களை கொண்டே, நம்முடைய வாழ்க்கையில் நாமே துன்பத்தை அனுபவித்து நாமே சிந்திக்கிறதுக்கான அமைப்பை இறைவன் ஏற்படுத்தியிருக்கார். இது இயற்கை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அப்படி துன்பங்கள் அனுபவிக்கிற போது ஆழ்ந்து சிந்திக்கிறான். அப்படி ஆழ்ந்து சிந்திக்கிற போது தான் இன்பம் வந்தது அனுபவித்தோமே, ஏன் இந்த துன்பம் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒவ்வொரு மனிதனுக்கும் தொடக்கத்திலிருந்தே வர ஆரம்பிக்குது. அதன் காரணமாக அந்த கேள்விக்கு பதில் தெரிய வேண்டி ஒவ்வொரு மனிதனும் பல கோணத்தில் வாழ்க்கை பாடத்திலேயே வாழ்க்கையில் பல அனுபவங்களை பெறதுக்கான வாழ்க்கை வழிமுறைகளை சூஸ் பண்ணுறதும், இந்த கேள்விகளுக்கு ஏதாவது பதில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நூல்கள் வாயிலாக அனுபவசாலிகளுடைய வார்த்தைகளை நூல்கள் வாயிலாக தேடுறதும், இல்லை அனுபவசாலிகளை நேரில் சந்தித்து அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதும், இந்த மாதிரி பல கோணங்களில், ஒரு கோணம் அல்ல பற்பல கோணங்களில் ஒரு மனிதன் பல கேள்விகளை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டு அத்தனை கேள்விகளுக்கும் பதிலை தேடி பல கோணங்களில் பயணிக்கிறது தான் இந்த முழுமையடையிற்கு என்லைட்டன் ஆகிறதுக்கான வழிமுறைகளாக காலகாலமாக இருந்துட்டு வருது. இப்போ அதை பொறுத்துங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், நம்மளுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக தேடி போகிறதுல நூல்கள் வாயிலாக கற்றுக்கிறது, இல்லை ஒரு குரு மூலியமாக கற்றுக்கிறது, இல்லை அவங்கவுங்க மனதவே அவங்கவுங்க ஸ்டடி பண்ணுறது, இந்த மாதிரி எந்த பாத் எடுத்தால் ஒவ்வொருத்தரும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க? ரொம்ப நல்ல அருமையான கேள்வி. 3 வகையிலையும் நூல்கள் வாயிலா அல்லது அனுபவசாலிகள் வாயிலா அல்லது அவரவர் மனதினுடைய, அவரவர் மனதுன்னா அவரவருடைய வாழ்க்கையில் ஏற்படுற அனுபவங்கள் வாயிலாக போகிறதுங்கிறது கேள்வி கேட்குறதுக்கே ஒரு தன்மை தேவைப்படுது. இந்த கேள்வி எல்லார் மனதிலையுமே இருக்குது. இப்போது சாதாரணமாக அவரவருடைய வாழ்க்கையில் முந்தைய நிலை வாழ்க்கையில் ஏற்பட்டதும் தற்போதைய நிலை வாழ்க்கையில் ஏற்பட்ட பாடங்கள் தன்னுடைய ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் இருக்குது. அதனால் மனது கேள்வி கேட்குது. அந்த கேள்விக்கு அவரவர் வாழ்க்கையிலேயே வாழ்க்கை பாடமாகி பதில் கிடைக்கிறதும் இருக்குது. அதே சமயத்தில்
கிடைக்காத, அதில் பதில் கிடைக்காதவர்கள் கல்விங்கிற அடிப்படையில் பல நூல்களை தேட வேண்டியதும் இருக்குது. கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் தன் மனதில் பெற்றது அனுபவங்களே போதாது. அதனால் பிறருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களையும் பிறருடைய வாழ்க்கையில் தான் பெற்றுட்ட முழுமை நிலையை பெற்றதனுடைய வழிமுறைகளையும் சொல்லி வச்சுருக்கிற நூல்களை நிச்சயமாக நம்ம சார்ந்து தான் போக வேண்டியது இருக்குது. அதுக்கு பேர் கல்வின்னு பேர். அது மட்டுமல்ல, அந்த அனுபவத்தை பெற்றுட்டு இருக்கிற முதியோர்கள், முன்னோர்கள், இல்லை நமக்கு முன்வழியில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும் பயணிக்கணும். காரணம் என்ன, ஸ்ருதி, யுக்தி, அனுபவம்னு சொல்லப்படுது. அதாவது தத்துவ விளக்கங்களில், நம்ம வாழ்க்கை பாடத்தில், ஞானத்துக்கு உண்டான என்லைட்டன்மெண்ட்டுக்கு உண்டான பாதையில் ஸ்ருதி, யுக்தி, அனுபவம்னு 3 விஷயங்கள் சொல்லப்படுது. ஸ்ருதிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள்லையும் இருக்கிற எல்லாவற்றை பற்றிய நூல்களுக்கு பேர் ஸ்ருதி. அப்போ ஸ்ருதியின் வாயிலாக அனைத்தை பற்றியும் ஏற்கனவே பெற்ற அனுபவத்தை எழுதப்பட்ட நூல்களாக இருக்குது. அதை அனைத்தையும் படிக்கிறதுல தவறில்லை. ஆனால் அதே சமயம் தன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளில் தான் பெற்ற துன்பங்களாலும் இன்பங்களாலும் பெற்ற அனுபவத்தை கொண்டு ஒரு காரியத்து சம்மந்தமாக யுக்தி பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எத்தனை தான் நூல் படித்தாலும் நூல்கள் பல கற்றல் இல்லாதவன் ஒரு மூடன்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் எத்தனை நூல் ஏட்டிலே எழுதும் நூல் எத்தனை படித்தும் நீதான் காட்டிலே எரித்த திங்கள் காணலில் சலம்போலாராயின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நூல்கள் கற்கவும் வேணும். நூல்களை கற்றதுனால மட்டும் கிடைக்காது. அதனால் அவரவருடைய தன் மனதில் தன்னுடைய வாழ்க்கை முறையில் என்னென்ன அனுபவம் கிடைச்சதோ அதையும் குறித்து பார்க்க வேண்டியது கட்டாயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, பெரியோர்கள், முன்னோர்கள், வேதத்தின் வழியாக நடக்கிறவங்க, யோகத்தின் வழியாக நடக்கிறவங்க, என்லைட்டன் ஆனவங்களுடைய உதவி கொண்டும் பயணிக்க வேண்டியது. ஆக நீங்கள் கேட்ட 3 விஷயங்களையும் பயன்படுத்தி நாம் எப்படியாவது முழுமை பெறணும், அந்த முழுமை பெற்று என்லைட்டன் ஆகணுங்கிறது தான் இந்த நம்ம உலகத்தில் நம்ம இறைவன் நமக்கு விதிச்சிருக்கிற விதியாக இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே இந்த தேடல், அந்த கேள்விகள் எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. சில பேர் வந்து இந்த பாத்துலேயே வர்றது ரொம்ப ஆடா நடப்பாங்க. அதாவது இறை நம்பிக்கை இல்லை, வேதங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி பீப்புளுக்கு பேசிக்காக நம்ம என்ன சொல்லலாங்க? இதுவும் ரொம்ப அற்புதமான கேள்வி தான். நம்ம வாழ்க்கையினுடைய முந்தைய கர்மங்களை, முந்தைய ஜென்மம்னு எடுத்துக்கலாம், முந்தைய கர்மம்னு எடுத்துக்கலாம், முந்தைய வினைகள், செயல்கள், இதெல்லாம் நல்ல வினைகளாக செய்திருந்தோம் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நல்ல வினைகளை செய்கிறோமோ, நான் சொல்லி தன்முனைப்போட எவ்வளவு நல்ல வினைகளை செஞ்சாலும் அதுக்கு இன்ரிட்டன் இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் புறத்திலிருந்து இன்ரிட்டன் நன்மைகள் நம்மை வந்து சேரும். இப்போ முந்தைய ஜென்மத்தில் யாரெல்லாம் நற்கர்மங்கள் செய்திருந்தாங்களோ அவர்கள் அனைவரும் இந்த ஜென்மத்தில் அந்த நற்கர்மங்களின் காலமான நற்கூலியாக இங்கே நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு இங்கே வந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பொருளாதாரம் இருக்கும், உடலில் நோய் இருக்காது, நன்மைகளை அனுபவிக்க வேண்டுங்கிற கட்டாயம் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் நன்மைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது எந்த காலத்துலையுமே பயன் தராது. காரணம், எப்போ அவங்களுக்கு துன்பம் வந்து தீண்டுதோ, அவருடைய நற்கர்மத்துக்கு உண்டான கூலி நன்மைகள் முடிவடையுதோ, அப்போ தான் அவங்க இதை பற்றியே திரும்பி பார்ப்பாங்க. ஒன்று. இரண்டாவது, இது எல்லா மனிதர்களுக்கும் சேருமானா சேராது. குழந்தைகள் அவங்களுடைய நோக்கமே வேறு கோணத்தில் இருக்கும். விளையாட்டு, என்டர்டெயின்மெண்ட் மாதிரியான விஷயங்கள், நல்லா சாப்பிட்றது, விரும்பியதை சாப்பிட்றது, ஓடி ஆடி விளையாடுறது, நல்லா தூங்குறது, ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சினிமா, ட்ராமான்னு பயணிக்கும். இப்போ அவர்களும் இது போன்ற கேள்விகளுக்கு பக்கம் திரும்பவே மாட்டாங்க. அப்போது பொருளாதார வசதியில் சிறப்பாக வாழ்கிறவங்களும், இளமையோடு இருக்கிறவங்களும், சுகத்தோடு இருக்கிறவங்களும், இந்த தேடுதல் இல்லாதவங்க, துன்பம் வந்து ரொம்ப சுட்டாத்தான், துன்பமே வந்தால் கூட அதையுமே பொருட்படுத்தாமல் பயணிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி இது எல்லா மனிதர்களுக்குமான அமைப்பாக நிச்சயமாக இருக்காது, எப்பொழுதுமே இருக்காதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கின்ற வேண்டியது இருக்குது. ரொம்ப நல்ல விளக்கங்க. இப்போ ஏன்னா எல்லாரும் இப்போ இந்த வழியில் இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைகளாகட்டும் எல்லாருமே வரணும், அவங்களுக்குள்ள இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இயல்பில் புரிஞ்சுட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வரும் அப்படின்றது நீங்கள் நல்ல வகையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போது இன்னொன்று, இந்த வழியிலையும் வராமல் அவங்கவுங்க மைண்டு, அவங்கவுங்க மனசை வந்து எப்படியெல்லாம் திங்க் பண்ணுது, எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து ரிவர்ஸ் பேட்டர்ன் மாதிரி போவாங்க இல்லைங்களா? அதாவது படித்து தெரிஞ்சுக்கிறத விட தான் மனசு எப்படி வேலை செய்யுது, நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சில பேர் வந்து ஓஷோ அந்த மாதிரியான ஒரு சில பேரோட கைடன்ஸில் அந்த வழியில் போவாங்க.
இப்போ அந்த நிலைய உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மனிதர்கள் வந்து பல பல மாதிரியான மனிதர்கள் பல விதங்களில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பல விதங்களில் ஒவ்வொருத்தருடைய கொட்டேஷன்ஸ் எடுத்துகிட்டு ஓஷோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை வழிமுறைக்கு ஓஷோ சொல்கிறத மேட்ச் பண்ணுவாங்க. ஒரு சிலது திருவள்ளுவர் சொல்கிறத மேட்ச் பண்ணுவாங்க. ஒரு மனிதரே ஒரு விஷயத்திற்காக திருவள்ளுவரதை மேட்ச் பண்ணுவாங்க. அவரே இன்னொரு வாழ்க்கை சமாச்சாரத்துக்கு ஓஷோ சம்மந்தமாக கனெக்ட் பண்ணுவாங்க. இப்படி கலெக்ஷன் ஆஃப் ஐடியாஸ் இவங்க தான் வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்களை துன்பங்களை தாண்டுவதற்கு தேவையான பாடங்களை பல்வேறு ஞானம் பெற்றவர்கள் என்லைட்டன் பீப்புள் சொன்ன கருத்துக்களை கோர்த்து அவரவர்கள் தனக்கு தகுந்த மாதிரி அதை ஒரு மாலையாக பயன்படுத்தி இவர்கள் என்லைட்டன் நோக்கி பயணிக்கிற பழக்கம் உண்டு. ஆனால் அது ஒரு முடிவை தராது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 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 காரியம் செய்யணும் அப்படின்னா அந்த காரியம் சார்ந்து ஒரு மனிதனுடைய கருத்து ஒன்றாகவும் மற்றொரு மனிதனுடைய கருத்து இன்னொன்றாகவும் இருக்கிற போது, இப்போ 2 மனிதர்களுடைய கருத்து 2 காரியத்திற்காக பயன்படுத்தப்படுற போது அது முழுமையை தராது. ஆக ஒவ்வொரு மனிதனுமே அதை என்லைட்டன் பீப்புள் சொன்னதை கவனிக்கலாமே ஒழிய தான் ஒரு பாதையில் சென்று உடலை எப்படி பராமரிக்கணும், மனதை எப்படி பக்குவப்படுத்திக்கணும், உயிரை எப்படி முழுமையாக இருக்கிற மாதிரி பக்தி பண்ணணுங்கிற விஷயங்களை தெரிஞ்சு பல்வேறு என்லைட்டன் பீப்புளுடைய கருத்துக்களை எடுத்தாலும் தன் மனதையும் தன் உடலையும் தன் உயிரையும் பாதுகாக்கும் வழிமுறைகளை அவரவரே தெரிந்து கொள்கிற போது தான் அது ஒரு முழுமையான என்லைட்டன்மெண்ட்னு சொல்கிறோம். அது தவிர்த்து அங்கொன்றும் இங்கொன்றுமா அதை நுனிப்புள் மேயிற மாதிரி ஆகிவிடக்கூடிய நிலையில் இப்போ உலகம் பூரா அந்த மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக் பேசுகிற மாதிரியோ முழுமைக்குண்டானது யாருக்குமே தெரியாதமலும் அந்த ஒன்று முழுமைக்குண்டானதே இல்லைங்கிற கருத்தளவுக்கு உலகத்தினுடைய பயணம் போயிட்டுருக்கு. ரொம்ப நல்ல கருத்துங்க. இப்போ ஏத்திஸ்ட்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. கடவுள் இல்லை, அதாவது பகுத்தறிவாளர்கள், அந்த மாதிரி கேட்டகரி பீப்புள். அவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? இந்த கேள்விங்கிறது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, இதுவரைக்கும் வாழ்ந்த மனிதர்களும் இனிமேல் வரப்போகிற மனிதர்களும் இந்த கேள்விக்கு சரியான பதிலை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா பகுத்தறிவாளர்கள் சொல்லக்கூடிய கடவுள் இல்லைன்னு சொல்கிறது எது அப்படின்னா, மெஞ்ஞானம் பெற்றவர்கள், ஞானம் அடைந்தவர்கள் இறைவனை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்களை அவங்களுடைய அறிவை கொண்டு அவர்களால் பகுத்து அறிய முடியாத நிலையில் இருக்காங்க. பகுத்தறிவாளர்கள் தான். ஆனால் மெஞ்ஞானம் பெற்றவர்கள் கடவுளை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்களை இந்த பகுத்தறிவாளர்களால் பகுத்து அறிய முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் பகுத்தறியும் அறிவு பெற்றவர்களாகவே இருக்கிறார்கள். அப்படி அந்த மாதிரியான வித்தியாசம் இருக்கிறதுனால மெய்யறிவாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தை பகுத்தறிவாளர்கள் ஏற்றுக்கலை. மெய்யறிவாளர்கள் சொல்கிற கடவுளை அது போன்ற கடவுள் இல்லைன்னு தான் பகுத்தறிவாளர் சொல்கிறாங்களே ஒழிய, பகுத்தறிவாளர்கள் கடவுள் இல்லைங்கிறத இந்த நேரடியான பதிலாக இருக்குது. ஆனால் பகுத்தறிவாளர்கள் பெற்றிருக்கிற அறிவும் அவர்களுக்குள் இருக்கிற உயிரும் அவர்கள் பேசக்கூடிய பேச்சும் உண்ணக்கூடிய உணவும் வாழக்கூடிய இந்த பூமியும் உறவு வச்சிருக்கிற மனிதர்களும் பெற்றிருக்கிற அனைத்துமே அந்த ஆன்மாவிலிருந்து தான், அந்த இறைவனிடமிருந்து தான்ங்கிறது அவங்களுக்கு தெரியாதனால அவங்க வந்து பகுத்தறிவாளர்கள் கடவுள் மறுப்பாளர்கள்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அவங்க சொல்கிறது, அவங்களோட எண்ணங்கள் அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் எல்லாருமே ஒன்றை நோக்கி தான், ஒன்னால தான் உருவாகி ஒன்னால தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? கண்டிப்பாக. அதாவது வந்து ஒவ்வொரு இந்த அகிலாண்ட பிரம்மாண்டங்கள் எல்லாமே நீங்கள் சிறு சிறு அணுக்களா, பரமாணுக்களா, மிகச்சிறிய அணுக்களா, எவ்வளவுக்கு எவ்வளவு சிறிதாக அதை பிரிக்க முடியுமோ உடைக்க முடியுமோ அப்படி நீங்கள் உடைச்சிங்கன்னா அந்த உடைக்கப்பட்ட ஒவ்வொரு சிறு அணுவிலும் சிறு துகளிலும் இறைவனுடைய சாநித்தியம் இருக்குது. இறைவன் அங்கே இருக்கிறார். நீங்கள் அதே சமயத்தில் ஒவ்வொரு பெரிய பொருள்களாக ஒவ்வொரு பொருளிலும் இறைவன் இருக்கிறார். அண்ட சராசரம் முழுக்க கடந்து பார்த்தீங்கன்னா இறைவன் இருக்கிறான். இறைவன் இல்லாத இடமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுதான் கடவுள் கொள்கை, இதுதான் கடவுள். இந்த கடவுள் கொள்கையை பகுத்தறிவாளர்கள் புரிந்து கொள்ளாதனாலையும், நான் புரிந்து கொள்ளாதவர்னு சொல்கிறத விட அவர்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லாதனால ஆன்மீகவாதிகள் நிறைய அவரவர்களுடைய கருத்துக்களை தீர்க்கமாக பேசுவாங்களே ஒழிய
பகுத்தறிவாளர் கேட்குற கேள்விக்கு சரியான விளக்கத்தை கொடுக்குற அனுபவ ரீதியான விளக்கத்தை கொடுக்காதனால இந்த உலகத்தில் இந்த முரண்பாடு இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அண்டம் பூரா கலந்து நிற்கிற ஒவ்வொரு சிறு அணுவிலையும் மையத்தில் இறைவன் இருக்கிறான். அது எங்கும் நிறைஞ்சிருக்குது. அது எதில்லாத இடமே இல்லை. ஒவ்வொரு பகுத்தறிவாளனுக்குள்ளும் உயிராக இருக்கிறது அதுதான். அந்த உயிரிலிருந்து தான் அந்த அறிவு வெளிப்படுது, அந்த மனம் வெளிப்படுது, அவனுடைய உடல் வெளிப்படுது. எல்லாமே அந்த ஸ்பிரிட்டில் இருந்து தான் தெரிஞ்சிட்டவே ஸ்பிரிச்சுவலுக்கு வர்றான். அந்த பகுத்தறிவாளன் அந்த அறிவுக்கு ஸ்பிரிட்டிலிருந்து தான் வருதுன்னு தெரிஞ்சிட்டா நிச்சயம் அவனும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கவன்னு தெரிஞ்சுக்குவான். இந்த விளக்கம் கிடைக்காதனாலே நான் பகுத்தறிவாதி, கடவுள் இல்லைங்கிற கொள்கையுடையவன்கிற கருத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல விளக்கமா இருந்துச்சுங்க. ஏன்னா பகுத்தறிவாளர்கள் வந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணக்கூடிய நிலையில யாரும் இல்லை, யாரும் பண்ணலை அப்படிங்கிறது அது பகுத்தறிவாளர்களுக்கும் தெரியும். அதனால்தான் பகுத்தறிவாளர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப்பே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா ஏதோ ஒரு கருத்து சொல்ல முடியுங்களா? இப்போ இந்த பகுத்தறிவாளருங்கிற ஒரு நிறைய பகுத்தறிவாளர்களை, கம்யூனிஸ்ட்டுகளை, மதம் சார்ந்தவங்களே, சமயம் சார்ந்தவங்களே, மார்க்கம் சார்ந்தவர்களை, இனத்தில் சம்மந்தப்பட்டவங்க, மொழி சம்மந்தப்பட்டவங்க, நாடு சம்மந்தப்பட்டவங்க, பல்வேறு முரண்பாடுகளுடைய மனிதர்களை, நிலை பெற்றவங்களை, தெளிந்தவர்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் ஒருத்தர் கேட்குறார், பகுத்தறிவாதி ஒருத்தர் கேட்குறார், ரொம்ப தெளிவானவர், மிகுந்த அறிவுடையவர், நல்ல வாழ்க்கை நிலையில் நல்ல நிலையில் இருக்கார், அது ஒரு சமுதாய சேவையில் இருக்கார், எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்கிறாரு. அவர்கிட்ட சொல்லும்போது, ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி சொல்லும்போது அவர் சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்குறார். ஐயா, நீங்கள் ஆன்மீகவாதிகள், உலகத்தில் இருக்கிற ஆன்மீகவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குங்க, கடவுள் இன்னாருன்னு குறிப்பிட்டு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறார். பாருங்க அவருடைய பகுத்தறிவுவாதியினுடைய தாகம் எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு பாருங்க. இப்போ அவர் போன்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது என்னன்னு சொல்ல தெரியல, கடவுள் யாருன்னு சொல்ல தெரியாதனால, அவங்க மிகுந்த பகுத்தறிவுடையதுனால அவனுக்கு புரியல. அவங்க அறிவளவுக்கு தேடி கிடைக்காது இருக்குது, ஆனால் மெஞ்ஞானிகளுக்கு தெரியும், ஆனால் சொல்ல தெரியல. இப்படி ஒரு சூழ்நிலை நிலவுறதுனால அந்த பகுத்தறிவாளர்கள் எல்லாருமே கடவுள் இல்லைங்கிறத தீர்க்கமாக பேசிட்டு நிறைய பாமர மக்களை கடவுள் இல்லைங்கிற கருத்தை ஏற்றுக்கொள்கிற மாதிரியான அமைப்பு ஏற்பட்டுருச்சு. இப்போ அந்த கருத்தை மாத்துறதுக்கு நம்மளால முடியுங்களா? இது நான் அதான் ஆரம்பத்திலேயே சொல்றது போல, இது எல்லா நாட்டில் இருக்கிற கடந்து போன மனிதர்களுக்கும், வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்களுக்கும், இனிமேல் வரப்போகிற மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டிய தெளிவாக இருக்குது. உண்மையிலே இது வரைக்கும் மதம் சார்ந்து நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மத குருமார்களாகட்டும், இல்லை ஒரு மார்க்கத்தினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், அல்லது கல்வியாளர்களாக இருக்கட்டும், பக்தியாளர்களாக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், ஞானிகளாக இருக்கட்டும், அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவரவருடைய மார்க்கத்தில் பல மனிதர்களை தெளிவுபடுத்திட்டு, அவருடைய தன்மைக்கு தெளிவுபடுத்திட்டு, அவரவர் வாழ்க்கையை கம்ஃபர்டபுளாக வாழ்கிறதுனால, தலைவராகவும் கடவுள்களாகவும் எல்லாம் அவரவர் தன்னை உயர்த்திட்டு வாழ்கிறதுனால, இந்த பொதுவான கடவுளுங்கிற கருத்து பூரணமாக தெரியாதனால, அது சொல்லப்போனால் 5 குருடர்கள் யானை தடவுன கதையில் ஒவ்வொருவரும் யானை தான் தடவுறாங்க. இதில் சந்தேகமே இல்லை. யானைங்கிறது கடவுளை எடுத்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு உணர்வு பெற்றவர்கள் எல்லாமே யானையை தான் தடவுறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் என்ன சொல்கிறாங்க, யானை பாறை மாதிரி இருக்குது, யானை தூண் மாதிரி இருக்குது, யானை முரம் மாதிரி இருக்குது. இதுபோல் எல்லோருமே யானை தான் தடவுறாங்களே ஒழிய, ஆனால் யானை பற்றி முழு விளக்கம், சரியான விளக்கம் இல்லாத காரணத்தினால கடவுளை பற்றிய கருத்து, தியரிட்டிக்கலான கருத்தோ, அதே சமயத்தில் உணர்வு ரீதியான கருத்தோ இந்த உலகத்தில் மனிதர்களுக்குள்ள கலங்கிய நிலையில் இருக்குது. ஆக இந்த பாடத்தை, கடவுள் பற்றிய பாடம் முதன்மையாக சொல்லப்பட வேண்டியது இருக்குது. அது ஏராளமான நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் கடவுளை பூரணமாக உணர்ந்தார்களோ பெரியோர்கள், அவர்களெல்லாம் பூரணமாக சொல்லி வச்சுருக்காங்க நூல்கள் வாயிலாக. அதே நூல்களில் சொல்லப்பட்ட நிலையிலேயே ஒவ்வொருவரும் பூரணமாக அனுபவிக்க முடியும். இப்போ அனுபவிக்கப்பட்டதை சொல்லப்பட்டால், சரியான விதத்தில் எடுத்து சொல்லப்பட்டால், நிச்சயமாக எல்லா மனிதர்களுமே, நிச்சயமாக பகுத்தறிவாளர்கள் அனைவருமே ஸ்பிரிச்சுவலாக தீவிர ஸ்பிரிச்சுவலிஸ்ட் ஆயிடுவாங்கங்கிறது என்னுடைய எண்ணம். ரொம்ப நல்ல கருத்துங்கய்யா. இப்போ நீங்கள் பேச பேச எனக்கு ஒன்று தோணுச்சுங்க. கடவுள் அப்படிங்கிறது நம்ம ஒரு சொல்ல வச்சுருக்கோம். அதை வச்சு தான் அவங்க ஸ்பிரிச்சுவலிஸ்ட்டு
ஏத்திஸ்ட் எல்லாமே பிரிச்சு பேசுறாங்க, இருக்கு இல்லைங்கிற மாதிரி. ஆனா சயின்ஸ் படி பார்த்தா எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குன்னு அது எல்லாருமே ஒத்துக்கிற மாதிரியான ஒரு நிலையில இருக்குங்க. அப்போ எனர்ஜியை வச்சு நம்ம கடவுளை வந்து ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இதை பத்தி உங்களோட எனர்ஜி அப்படிங்கிறது கடவுள். நம்ம கடவுளை வந்து எனர்ஜியோட தொடர்புபடுத்தி கேட்குறீங்க கேள்வி வந்து கடவுளும் கடவுளுடைய எனர்ஜின்னு. அதாவது எனர்ஜிங்கிறது அது ஒரு சக்தின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சக்தியினுடைய மூலம் தான் கடவுள். இப்போ விஞ்ஞானம் சக்தியை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குது. அந்த சக்தி எங்கிருந்து, அந்த எனர்ஜி ஒவ்வொரு மேட்டருக்கும் என்னென்ன வகையில் எனர்ஜி வருது. ஐன்ஸ்டீன் போன்ற பெரிய விஞ்ஞானிகள் வந்து E=mc² சொல்கிறாங்க. தட் இஸ் E இஸ் எனர்ஜி, M இஸ் மாஸ், C இஸ் வெலாசிட்டி ஆஃப் லைட்னு சொல்லிட்டு த எனர்ஜி இஸ் கால்குலேட்டட் பை சம் ஃபார்முலா. இப்போ இது வந்து ஐன்ஸ்டீனுடைய ஃபார்முலா எனர்ஜி கண்டுபிடிக்கிறது. பட் எனர்ஜியினுடைய மூலம் கடவுளாக இருக்கிறாருங்கிறத உணரணும். இது உணர்வு நிலையில் பார்க்கணும். அது கடவுளாகவும் கடவுள் அருவ நிலையில் இருக்கார். இப்போ அருவ நிலையில் இருக்கிறது இது இது விஞ்ஞானத்துக்கு எட்டாத பொருளா, ஏதாவது கருவியை வச்சு கண்டுபிடிக்கிறதாகவோ அல்லது வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கிறதாகவோ அல்லது சம் எக்ஸ்பிளனேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறதாகவோ அந்த கடவுள் அமைப்பு இருந்தது அப்படின்னா மனிதர்கள் ஈஸியாக எல்லா மனிதர்களுமே கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சி எல்லா மனிதர்களுக்கும் போட்டு படம் போட்டு காட்டிடலாம், சினிமா எடுக்கிற மாதிரி. அது எந்த ஒன்றுக்குமே கிடைக்காததா. நீ எந்த ஒன்று கண்டுபிடிச்சமோ அதுக்கு அப்பாலாக இருக்குது. சிவம்ங்கிறது கடவுளுங்கிறது மனித அறிவுக்கு மட்டுமல்ல, எதற்குமே எட்டாத ஒரு மூலப்பொருளாக, பெரும்பொருளாக, மறைபொருளாக, பரம்பொருளாக இருக்குது. ஆக அதை கண்டுபிடிக்க முடியாது. எப்படி கண்டுபிடிக்க முடியாதுன்னா விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் விஞ்ஞானம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதன், ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் உடல், மனம், உயிர், இந்த 3 பொருள் இறைவன் கொடுத்துருக்கார். இப்போ இந்த உடல் கடந்து அதற்கு மூலமாக இருக்கிற மனம் கடந்து இந்த இரண்டையும் இயக்கக்கூடிய அந்த உயிர் கடந்து உயிருக்கு சமயமாக, உயிரினுடைய தன்மை தெரிஞ்சாலே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. இப்போ உலகத்தில் பகவத்கீதையில் 15வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம் சொல்லுது, யார் ஒருவர் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, இது வந்து முதல் அடிப்படையான ஒரு ஸ்லோகம். யாராக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, நோபல் பிரைஸ் வின் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனிதர்களாக அரசராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே 15வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம் சொல்கிறபடி நாம் உடலோடு இருக்கும் பொழுதும் அனுபவிக்கும் பொழுதும் குணங்களோடு கூடியிருக்கும் பொழுதும் ஜீவனை அறியாதார் மூடர். இதுதான் அந்த ஸ்லோகம். அறிந்து கொண்டவர்கள் ஞானக்கண் உடையவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்போது ஒவ்வொரு தனி மனிதனுமே, நீங்கள் உடலோடு இருக்கிறீங்க, உடலோடு இருந்துகிட்ருக்குறோம், உடலை விடும் பொழுதும், உடலை விடுறது தூக்கத்தில் விடுறோம், மரணத்திலையும் விடுறோம், அந்த சூழ்நிலையிலையும் குணங்களோடு இருக்கிற பொழுதும் எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கிற பொழுதும் அவரவர் தன் ஜீவனை அறிந்திருக்கணும். அப்படி ஜீவனை அறிந்து கொண்டால் மாத்திரமே, ஜீவன் வழியாகத்தான், ஜீவனை அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் இறைவனை அறிய முடியும். இது எந்த விஞ்ஞானத்தாலும் மாற்ற முடியாது. இதுதான் உண்மையான மெஞ்ஞானம். இந்த அடிப்படை மெஞ்ஞானம் தெரியாத போது உலகத்தில் இருக்கிற மெஞ்ஞானிகள் எல்லாம் பொய்ஞானிகள் என்பதை நான் தீர்க்கமாகவே அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நல்ல விளக்கங்களாக இருந்துச்சுங்கய்யா. இன்னுமே நிறைய கேள்விகள் இருக்குங்க. நம்ம அது வரக்கூடிய இதில் பார்க்கலாம். கண்டிப்பாக. ஆத்மா வணக்கம்.